வணக்கம் நண்பர்களே. தொண்டையில் கொஞ்சம் கிச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வர்ற 16ஆம் தேதி கார்த்திகை 1 பிறக்குது. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு கோயிலுக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை தமிழகத்தில் எப்பயுமே பயங்கரமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதாவது கேரளா கவர்மெண்ட்டு ஒரு சில வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க அப்படியே பார்ப்போம். நவம்பர் 15ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சபரிமலை கோயில் நடை திறக்குது. இது பார்த்தீங்கன்னா மண்டல பூஜை வரைக்கும், அதாவது டிசம்பர் 26 வரைக்கும் கண்டினியூவாக நடத்துகிறப்பாங்க. 26 க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 3 நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 30ஆம் தேதி நடத்துகிறப்பாங்க. அப்படியே மகர ஜோதி, அதுக்கப்புறம் ஒரு ஜனவரி 19ஆம் தேதி நைட்டு நட க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த டைமில் சீசன் டைம் இதுதான். இந்த டைமில் நடக்கக்கூடிய விஷயங்களை கவர்மெண்ட் இப்படி தான் நீங்கள் இருக்கணும், இப்படி தான் வரணும், இப்படி தான் போகணும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை கொடுத்துருக்காங்க. இந்த வட்டம் ஏன் ரொம்ப இதை ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்ட நெரிசல், பல பிரச்சனைகள் நம்ம சந்தித்தோம். அதனால் இந்த வட்டம் கவர்மெண்ட்டே ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்பதிவு. இப்போ நான் ஒரு முன்பதிவு பண்ணுறேன், 10ஆம் தேதி போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கான கரெக்டாக பிளான் பண்ணி பக்காவாக வந்துடுங்க. ஏன்னா நீங்கள் புக் பண்ணுற அன்றைக்கி கம்பல்சரி சாமி தரிசனம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அப்படி உங்களால் வர முடியல அப்படின்னா அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடணுமா. நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடிய டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங்க்கு போய் அது இப்போ நான் ஒரு 10 பேர் போக வேண்டியிருக்கு, போக முடியல, கேன்சல் பண்ணிங்கன்னா அந்த 10 பேர் ஸ்பாட் புக்கிங்கில் வரக்கூடியவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். அதனால் கவர்மெண்ட் அதை கம்பல்சரி சொல்கிறாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 80,000 பேர் அலோவ் பண்ணுறாங்க. அதில் 70,000 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட்டு நம்ம வெப்சைட்டில் போய் புக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிச்சம் 10,000 டிக்கெட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 10,000 டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பற்றி இந்த வருஷம் ஸ்பாட் புக்கிங் கிடையாது அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பல்வேறு மக்களோட கருத்துக்களை கேட்டு அப்புறம் ஒரு சில முடிவுகளை சேஞ்ச் பண்ணி இந்த வட்டம் ஸ்பாட் புக்கிங் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. இடையில ஸ்பாட் புக்கிங்கே கிடையாது அப்படின்னாங்க. மறுபடியும் இப்போ ஸ்பாட் புக்கிங் வந்திருக்கு. அது 10,000 பேர் அலர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பாட் புக்கிங் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம ஆதார் ஐடி கம்பல்சரி வச்சுருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் புக்கிங் எங்கெங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் சபரிமலைக்கு போகிறதுக்கு 3 வழிகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பம்பை வரைக்கும் நம்ம வண்டியில் போயிட்டு போகிறது. அப்போ அங்கே பம்பையில் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க ஸ்பாட் புக்கிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பாதையில் போகிறவங்க எப்படி போவாங்க அப்படின்னா எரிமேலி போயிட்டு எரிமேலி பேட்டை துள்ளிட்டு அதுக்கப்புறம் எரிமேலிலேருந்து போவாங்க. அப்போ எரிமேலியில் ஒரு சென்டர் வச்சுருக்காங்க நம்ம ஸ்பாட் புக்கிங் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லுமேடு வழியாக போவாங்க. சத்திரம் போய் சத்திரத்துலேருந்து புல்லுமேடு வழியாக சபரிமலை போவாங்க. அங்கேயும் ஸ்பாட் புக்கிங் வசதி பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 இடம், பம்பா, எரிமேலி, சத்திரம், அதாவது வண்டி பெரியார் பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்திரம்ன்ற இடத்துல 3 இடத்துல ஸ்பாட் புக்கிங் இருக்குது. அதுக்கு கண்டிப்பாக நம்ம ஆதார் கார்டு கம்பல்சரி அப்படின்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்க விஷயந்தான், இருமுடியில் பார்த்தீங்கன்னா கற்பூரம், சாம்பிராணி, பன்னீர் போன்ற பொருட்களை தடை வச்சுருக்காங்க. கொண்டு வர வேணாம், நிறைய வேஸ்டேஜ் ஆகுது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றது தெரில. பட் அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களான்னு தெரில. ஆனால் இந்த வட்டம் நியூஸ் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 60 நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல இருந்து கண்டினியூவாக பம்பைக்கு பஸ் விட போகிறதா தகவல் வந்திருக்கு. அது எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்பேடு, அப்புறம் கிளாம்பாக்கம், திருச்சி, கடலூர், மதுரை, புதுச்சேரி போன்ற இடங்கள்ல இருந்து பம்பைக்கு பஸ் விட போகிறதா சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வந்தாலுமே குமிளியில் செயின் சர்வீஸ் இருக்குது. செயின் சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு பஸ்ஸு ஃபுல்லாகி அப்படி போகுதுன்னா அப்படியே அடுத்து லேட் இல்லாமல் ஒரு நிமிஷத்தில் அடுத்த வண்டி அந்த இடத்துல நின்றோம். உங்களுக்கு கண்டினியூவாக அந்த கேரளா கவர்மெண்ட் குமிளியில் அந்த ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் பஸ்ஸை பற்றி எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. கோயிலுக்கு சீசன் டைம்லாம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி அது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம கவலைப்படவே தேவையில்லை. எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல தகவல்கள் இருக்குது. அது ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தர்றேன். நம்மளுக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை, அதனால் பேச முடியல. நன்றி, வணக்கம்.